Hello friends, welcome to Thani Varuvan YouTube channel. புவிசார் குறியீடு மற்றும் புத்தொழில் முனைவோர்களுக்கான மாபெரும் கண்காட்சி மதுரை ஒத்தக்கடையில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் காலேஜில் நடக்குது. 3 நாள் நடக்குது. மே 24, 25, 26 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நடக்குது. மதியம் 2 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் நடக்குது. ஏற்கனவே அங்கே எடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் பார்ட்டு. கொஞ்சம் வைக்கிறதுக்கு ஆர்டர் வேணும்னா சொல்லுங்க. பொடி, சாதா பொடி, சூப்பு பொடி, அடை மிக்ஸு, சப்பாத்தி மிக்ஸு எல்லாமே இருக்குது. முருங்கை பொடி, அந்த முருங்கை இலை இருக்குல்ல, கீரை நம்ம அவிச்சு சாப்பிட்றதுக்கு போல் இதில் ஏதாவது சுடுதண்ணியை வச்சு இந்த தக்காளி இதெல்லாம் வதக்கி அப்படியே இந்த பொடியை மட்டும் போட்டோம்னா அர்ஜென்ட்டுக்கு டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக சுடுதண்ணியை கொதிக்க வச்சு ஒரு அரை ஸ்பூன் போட்டாலே போடுங்க மேடம். மிளகு, சீரகம், கொத்தமல்லி, பெருங்காயம் எல்லாமே சேர்த்துருக்காங்க மேடம். இந்த இதில் ஆட்டுக்கால் சூப்பு குடிச்ச மாதிரி இருக்கும். மழை காலத்தில் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அக்ரி வேஸ்ட்டை வச்சா என்ன பண்ணுறீங்க? அக்ரி வேஸ்ட் காஃபி டிகாக்ஷன் போட்ட அப்புறமா அந்த காஃபி ரெசிடி இருக்கும்ல, ஆமாம், அதை வச்சு நாங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். பாடி ஸ்க்ரப்பு, பாடி வாஷு, ஹேண்ட் வாஷ், அதே மாதிரினா பவுடர் பேஸ்டு. அப்புறமா இது சார்கோல், நம்ம சிரட்டை நாள் போடுறது. அப்புறமா கோயிலேருந்து இது பண்ணுற பூ, செம்பருத்தி பூ, ரோசா பூ, அதுனா வச்சு டிஃப்ரெண்ட் இது பல் பொடி, அப்புறமா ஃபேஸ் வாஷு, இது வந்து சிரட்டை வச்சு பண்ணுறோம். இது வந்து பூ வச்சு பண்ணுற டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸு. அப்புறமா இது வந்து இந்த ஜூஸிங் இண்டஸ்ட்ரி, இந்த ஆரஞ்ச் பீல்ஸ், தொலி, பல்ப்பு, அதெல்லாம் வேஸ்டர், அதை வச்சு நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் இந்த எக்ஸ்போவில் என்ன வாங்கினீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸ்போ எப்படி இருந்ததுன்றதையும் சொல்லுங்கள். பிஸ்கெட்டு, டீ கப்ஸ் மேம். நம்ம டீ குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்றோம் மேம். இதெல்லாம் எல்லாமே பிஸ்கட், எல்லாமே பிஸ்கட் ப்ராடக்ட் இதுமா எல்லாமே பிஸ்கட். ஸ்பூனுமா? ஆமாம், ஸ்பூனு தான். அந்த ஃபயர் சர்வீஸ் ஆனா முதல் கடை வந்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு மொபைல் மூலியமாகவே ஆன் பண்ணுறீங்க. அதெல்லாம் நம்ம டிவைஸ், நம்ம கம்பெனியோட டிவைஸ் கண்ட்ரோலர்ஸ். ஓகே, மோட்டர் எவ்வளோ ஆம்ப் எடுக்குது, எவ்வளோ வோல்டேஜ் தோட்டத்தில், எவ்வளோ ப்ரெஷர், அது எல்லாமே நம்ம இந்த டிவைஸ் மூலிமா நமக்கு இண்டிகேஷன் வரும். மதுரை ஃப்ளவர் மார்க்கெட் அசோசியேஷன் மாட்டுத்தாவணி திரு ராமச்சந்திரன் அவர்களே.
நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள அவங்கள்ட்ட நிறைய இருக்கும். அந்த ப்ராடக்ட் நிறுவனமாக இருக்கணும் சரி, ஒரு ஸ்டார்ட் அப் இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய செல்லர்ஸ் உங்களோட கிராஃப்ட்ஸ் நீங்கள் என்ன பயிர் ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் கிராஃப்ட்ஸ், ஸ்பைசஸ், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அல்லது அதுக்கு இவங்க சைடுல என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. வந்துக்கக்கூடிய எல்லாரையும் முதல் வரவேற்கிறேன். திரு திருமுருகன் ஐயா அவர்கள், மதுரைக்காக திரு விக்னேஸ்வரன் அவர்கள், ஜேஎம் பாரக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து முகமது அலி ஐயா, அரௌண்ட் 20 ப்ரொமோஷன் கன்சல்ட். அடுத்ததாக தலைவர் திரு அவர்களை ஏடி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். போட்டிருக்காங்க ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், ஜிஐ ப்ராடக்ட்ஸ், அதாவது புவிசார் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு உண்டான ஒரு, அது மட்டும் இல்லாமல் புதுசாக வரக்கூடிய ஸ்டார்ட் அப் 3 நாள் இருக்க போறீங்க. டெய்லி 3 நாள் இந்த ப்ரோக்ராம் இருக்கு. நாளைக்கு நிறைய விஷயம் எல்லாமே ப்ரோக்ராம்ஸ் வந்து ரீசெண்டாக கவர்மெண்ட்ல மாற வேண்டும் அப்படின்ற செயல்பாடுகள் வந்து அந்த வகையில் வேளாண்மை தொழில்கள் வந்து மிகச்சிறந்த வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தொழில் துவங்குறது மட்டும் இல்லாமல் அதை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும். மபிஃப்ளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் காட்டிலும் நம்ம எக்ஸ்போர்ட் மார்க்கெட் லிங்கேஜ் அப்படின்ற ஒரு இடத்துல வரும்போது தான் இல்லாதனால தான் புரிதல் அப்படின்ற இல்லாத காட்டிலும் ஒரு அவேர்னஸ் நமக்கு கிடையாது. அதை ஒரு விழிப்புணர்வு கோடிநாயக்கனூரில் பணியாற்றி வருகிறேன் தேனி மாவட்டத்தில். ஸ்பைசஸ் போர்டு வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக்கலி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன். ஏற்கனவே ஒரு நிறுவனம் நேரடியாக நாங்கள் எதுவும் பண்ண முடியாது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஆனால் எப்படி ஸ்பைஸ் வந்திருக்கக்கூடிய எண்ணம் முன்னர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. நான் சொல்கிறது இந்தியாவில் அந்த அதாவது